வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கம்மியாக சேர்த்துக்கிற காய் அது கோவக்காய் தான். ஆனால் இந்த குண்டூர் ஸ்டைலில் கோவக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க. வாரம் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வறுபட்டதும் ஒரு 4 காஞ்ச வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இது ஆறுனதும் மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய் தாளிச்சு விடலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் அதிகமாக, கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் கோவக்காய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இதுலேயே 1/4 வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து மூடி வச்சிருங்க. அதுலேயே 1/4 வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சுட சுட வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த காயோட அருமை இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.